ஹலீலுல்லா அல்லாஹுடைய நண்பன் என்று சொல்லப்படக்கூடிய ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்தை பற்றி உங்களுக்கு முன்னால் தெரிவிப்பதற்காக 5வது சுப்ரா மாணவர் தௌஃபீக் அல்-அத்தாய் அவர்களை அழைக்கின்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ் நஹ்மதுஹு நுஸல்லி அலா ரசூலிஹில் கரீம். அம்மா பஅத். فقد قال الله تعالى في كلامه القديم بالفرقان المجيد بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم ما كان إبراهيم يهوديا ولا نصارى ولكن كان حنيفا مسلما وما كان من المشركين. الحمد لله. ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் நபிமார்களுடைய அந்த பட்டியலில் அவர்களை பற்றி ஒரு மிக நீண்ட படிப்பினை இந்த சமூகத்துக்கு இருக்கின்றது. எல்லா நபர்களாலும் ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒரு நபி ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள். தர்மமாக சொல்லப்போனால் மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை யஹூதுகள் ஏற்றுக்கொள்வார்கள் நபியாக. ஆனால் கிறிஸ்துவர்கள் நஸ்ரானிகள் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். நபி ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை நஸ்ரானிகள் கிறிஸ்துவர்கள் ஏற்றுக்கொள்வார்கள். ஆனால் யஹூதுகள் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை இஸ்லாமிய மக்கள் ஏற்றுக்கொள்வார்கள். ஆனால் யஹூதுகளும் நஸராக்களும் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். ஆனால் நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை மட்டும்தான் ஒட்டுமொத்த எல்லா நபர்களும் ஏற்றுக்கொண்டார்கள். யஹூதுகள் சொன்னார்கள் இப்ராஹிமு மின்னி, இப்ராஹிம் எங்களை சார்ந்தவர். நஸ்ரானிகள் சொன்னார்கள் இப்ராஹிம் மின்னி, இப்ராஹிம் எங்களை சார்ந்தவர். மக்கத்து காஃபிர்கள் சொன்னார்கள் இப்ராஹிம் எங்களுடைய மூதாதையர், அதனால் இப்ராஹிம் மின்னி, இப்ராஹிம் எங்களை சார்ந்தவர். ஆனால் இப்ராஹிம் யார், இப்ராஹிம் எப்படிப்பட்டவர், இப்ராஹிம் எதை சார்ந்தவர் என்று அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லி காட்டுகின்றான். மாகான இப்ராஹிமு யஹூத வலா நசாரா, இப்ராஹிம் யஹூதியும் இல்லை கிறிஸ்துவரும் இல்லை. வலாக்கின் கான ஹனீஃபா முஸ்லிமா, என்றாலும் அவர்கள் யார் என்று தெரியுமா, மிக தூய்மையான மிக நேர்மையான ஒரு முஸ்லிம் என்பதாக சொல்லி காட்டுகிறான் அல்லாஹ். ஒமா கான மினல் முஷ்ரிக்கீன், அவர்கள் இணைவைப்பு அந்த கூட்டத்தாரிலிருந்து இல்லை என்பதாக சொல்லுகின்றான். இப்போ ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் ஒரு மிக தூய்மையான ஒரு நேர்மையான ஒரு மிக உண்மையான முஸ்லிம் என்கின்ற விஷயம் இந்த ஆயத்திலிருந்து நமக்கெல்லாம் விளங்க வருகிறது. நம்மெல்லாம் யாரினுடைய சமுதாயம்? உம்மத்து வேண்டுமானால் நம்மெல்லாம் ஹஜ்ரத் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உம்மத்தே முஹம்மதியாவாக இருக்கலாம். ஆனால் நம் யாரினுடைய சமுதாயம் என்று கேட்கின்ற பொழுது அதனுடைய விடையை அல்லாஹ் குர்ஆனில் வைத்திருக்கின்றான். மில்லத இப்ராஹிம், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களினுடைய சமுதாயம் நாம். உம்மத்து வேண்டுமானால் நம் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருக்கலாம். ஆனால் நம்முடைய உம்மத்து வேண்டுமானால் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய உம்மத்தாக இருக்கலாம். நம்முடைய சமுதாயம் மில்லத்த இப்ராஹிம், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவருடைய சமுதாயம். இன்றைக்கு வேண்டுமானால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பின்னால் சிறந்தவர்கள் அபூபக்கராக இருக்கலாம். ஆனால் அந்த நபிமார்களுடைய அந்த பட்டியலில் வரும் பொழுது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பின்னால் ஒரு சிறந்த நபி ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள். அல்லாஹ் குர்ஆனில் பெருமானாருக்கு ஒரு விஷயத்தை சொல்கிறான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யார சொல்லலாம், நீங்கள் என்ன செய்யுங்க, இந்த மக்களுக்கு நீங்கள் தீனுல் இஸ்லாம் இந்த மார்க்கத்தை பற்றி அல்லாஹ் உங்களை எந்த மார்க்கத்தில் வச்சிருக்கிறான் அதை பற்றி நீங்கள் சொல்லுங்க எப்படின்னு அல்லாஹ் பெருமானாருக்கு சொன்ன உடனே அந்த அல்லாஹ் அதற்குரிய பெருமானாருக்கு சொல்லி கொடுக்குறான். அல்லாஹ் குர்ஆனில் சொல்லி காட்டுகின்றான், குல் நபியை நீங்கள் கூறுங்கள், இன்னனி ஹதானி ரப்பி இல சிராத்தில் முஸ்தகீம், நிச்சயமாக அல்லாஹ் என்ன ஒரு நேரான பாதையில் வச்சிருக்கிறான். தீனன் கீமன் மில்லத்த இப்ராஹிம ஹனீஃபா வமா கான மினல் முஷ்ரிக்கீன், அந்த இப்ராஹிம் ஒரு நல்ல மார்க்கத்தில் ஒரு நேரான மார்க்கத்தில் அல்லாஹ் என்னை வைத்திருக்கின்றான். அது யாருடைய மார்க்கம் தெரியுமா? மில்லத்த இப்ராஹிம், அந்த இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அந்த மார்க்கத்தில் உங்களை நான் வச்சிருக்கிறேன்னு சொல்லி மக்களுக்கு நீங்கள் எடுத்து சொல்லுங்கன்னு சொல்லி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ் குர்ஆனில் கட்டளை எடுக்கிறான். இப்போ நம்ம யாரினுடைய அந்த வழிமுறை வருகிறது? பல சட்டங்களுக்கு முன்னோடி ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் முதலில் அந்த
தலைமுடியை கத்தரித்து மீசையை வலித்து தாடியை ஒதுங்கப்படுத்தியவர்கள் ஹசரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்கள். மர்மஸ்தானங்கள் இருக்க இந்த ரோமங்களை முதலில் நீக்கி சுத்தம் செய்தவர்கள் ஹசரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்கள். இன்னும் மக்களில் உள்ள அந்த ரோமங்களை எல்லாம் சுத்தம் செய்து மிக தூய்மையாக அந்த நம்ம சமுதாயத்திற்கு வழிகாட்டியவர்கள் ஹசரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்கள். அதைத்தான் அல்லாஹ் குர்ஆனில் சொல்லி காட்டுவான், நீங்கள் உங்களுடைய அந்த அழுக்குகளை நீக்கிவிட்டு நீங்கள் உங்களுடைய கடமைகளை அந்த நேர்ச்சைகளை முடித்துவிட்டு பழமையான அந்த வீட்டை நீங்கள் தவாஃபு செய்யுங்கள் என்பதாக ஹசரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்களுக்கு அல்லாஹ் சொல்லி காட்டுவான். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹசரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்களை பற்றி ஹதீஸுகளை கூறும் பொழுது அவர்கள் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவங்களை வர்ணிக்கை நாம் எல்லாம் கவனிக்க வேண்டும். சொல்லுவார் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், இப்ராஹிம் அபி என்பதாக இப்ராஹிமும் அபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் என்னுடைய தந்தை என்பதாக சொல்லுவார்கள். அந்த ஈதுல் அல்ஹாவினுடைய ஹதீஸ்களில் கூட வரும், சுன்னத் அபீக்கும் இப்ராஹிம், உங்களுடைய தந்தையான இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்களினுடைய வழிமுறை என்பதாக சொல்லுவார்கள். அப்ப நம்முடைய அந்த பாட்டனுடைய அந்த அந்தஸ்தில் இருப்பவர்கள் ஹஸரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்கள். அல்லாஹ் குர்ஆனில் அவனுடைய அந்த குதிரியத்தை அந்த அவனுடைய சக்தியை வெளிப்படுத்தும் போது ஒரு வார்த்தையை பயன்படுத்துவான், குன் ஃபயகுன், ஆகு என்றால் ஆகிவிடும். அதே போலதான் ஹஸரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்கள் அல்லாஹ்வினுடைய அந்த கட்டளை சொன்ன உடனே செஞ்சிருவாங்க ஹஸரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்கள். உங்களுக்கெல்லாம் நீங்களே அறிந்திருப்பீர்கள், அந்த ஹஸரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்கள் அந்த ஹத்னா செய்யும்போது வயசு 80, அவங்களுக்கு வயசு 80. அப்போ ஹஸரத் அந்த இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவருக்கு அல்லாஹ் சொல்கிறான், நீங்கள் ஹத்னா செஞ்சு கொள்ளுங்கன்னு சொன்ன உடனே எந்த ஒரு மறுப்பும் இல்லை, எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லை. சொன்னான் அல்லாஹ், சொன்ன உடனே ஒரு கடுமையான இரும்புகளை எடுத்துக்கொண்டு அவர்களே ஹத்னா செய்து கொண்டார்கள். அதுக்கு அல்லாஹ் கேட்டானா, ஏன் இப்ராஹிமே கொஞ்சம் தாமதப்படுத்தி நீங்கள் அந்த ஹத்னா செஞ்சுருக்கலாமே, கொஞ்சம் தாமதப்படுத்தியிருக்கலாமே, அது எப்படி வெட்டணும், அது எப்படி அந்த ஹத்னா செய்கிறது, அந்த வழிமுறையை நீங்கள் அறிந்து கொண்டு கொஞ்சம் தாமதப்படுத்தி நீங்கள் அந்த ஹத்னா செஞ்சிருக்கலாமே என்று அல்லாஹ் சொன்ன பொழுது அதற்கு இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் ஒரு வார்த்தையை சொன்னார்கள், நாமெல்லாம் கவனிக்க வேண்டிய ஒரு வார்த்தை, யா அல்லாஹ், உன்னுடைய அந்த கட்டளையை நான் தாமதப்படுத்துவதற்கு வெட்கப்படுகிறேன் என்று சொன்னார்கள் ஹஸரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்கள். இன்றைக்கு குர்ஆனில் அல்லாஹ் நம்மளுக்கு எத்தனை உபதேசங்கள் சொல்லுகின்றான், எத்தனை வழிமுறையை சொல்லுகின்றான், நம்மளாம் எத்தனை முறை நம்மளாம் தாமதப்படுத்துகின்றோம் என்கின்ற விஷயத்தை நாமெல்லாம் கவனிக்க வேண்டும். அதை அல்லாஹ் குர்ஆனில் சொல்லுகின்றான், இப்ராஹிம் வணக்க வழிபாடுகளில் தன்னுடைய கட்டளைகளை ஏற்று நடப்பார் என்கின்ற ஒரு ஸ்டேட்மெண்ட் அல்லாஹ் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்கள் கொடுக்கிறான். அஸ்லம்து லிரப்பில் ஆலமீன், நான் கட்டுப்படு என்று இப்ராஹிமுக்கு கட்டளையிட்டால் இப்ராஹிம் மறுக்க மாட்டாள். குல் அஸ்லம்து லிரப்பில் ஆலமீன், அகிலத்தை படைத்த அந்த ரப்புக்கு நான் கட்டுப்பட்டேன்னு சொல்லி முடிச்சிருவாங்க என்பதாக ஹஸரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் சொல்லி காட்டுவார்கள். அது மட்டும் சொல்லலை, தன்னுடைய மகன் அந்த குர்பானியினுடைய விஷயம் ஹஸரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவருடைய வாழ்க்கையில் இறங்கியதான். 3 நாள் கனவு தன்னுடைய மகன்கிட்ட சொல்கிறாங்க, அப்பா உன்னை நான் அறுக்கிற மாதிரி கனவு கண்டப்பா. அவங்க மகன் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் சொன்ன வார்த்தை, சதஜிதுனி இன்ஷா அல்லா சாபிரா, யாத்தாம் மறுமை நாள் என்ன நீங்கள் பொறுமையாக நீங்கள் பெற்றுக்கொள்வீங்க, வேற ஒன்றும் சொல்ல. உடனே மலைக்கு கூட்டு போனார்கள், கல்லை படுக்க வச்சாங்க, அறுக்க முடியல, பக்கத்தில் இருக்க பாறையில் அடித்தாங்க, பாறை 2ஆக பிளந்தது. இப்போ அதற்கு பிறகு அந்த ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்கள் வானத்திலேருந்து அந்த இதை ஆட்டை கொண்டு வந்து அந்த குர்பானினுடைய அந்த ஒரு விதிமுறையும் அந்த சமூகத்திற்கு எத்தி வைத்தார்கள். பல சட்டங்களுக்கு முன்னோடி ஹஸரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்கள் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்கள் துஆ செய்தார்கள், பல துஆக்கள் செய்தார்கள். அதில் ஒரு துஆ இது குர்ஆனில் இருக்குது. அந்த குர்ஆன் ஆயத்தில் அல்லாஹ் சொல்லி காமிப்பான், வஜஅல்லி லிசானன் சிதுகன் ஃபில் ஆகிரீன் என்பதாக சொல்லி காமிக்கிறான். யா அல்லாஹ், பின் வரக்கூடிய அந்த சமுதாயத்து அவர்களுடைய நாவில் என்னை பற்றி நீ நல்ல விதமாக பேசச் செய்வாயாக என்பதாக ஹஸரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் துஆ செய்தார்கள். அதுபோன்று கியாமத் நாள் வரை அந்த 2 விஷயங்களில் ஹஸரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்களை அல்லாஹ் பேச செய்தான். ஒன்று, அந்த துஆ அந்த தொழுகையில் நாம் கடைசி இருப்பில் ஓதுகிற தரூத் இப்ராஹிம், கமா ஸல்லைத அலா இப்ராஹிம், கியாமத் நாள் இருக்கின்ற வரை தொழுகை இருக்கின்ற வரை அந்த இருப்பு இருக்கும். அந்த இருப்பில் எல்லாம் ஹஸரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்கள் நினைவு கூறப்படுவார்கள். 2, அந்த குர்பானியினுடைய விஷயம். இந்த குர்பானியுடைய விஷயத்தில் அப்பொழுது ஹஸரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்களும் நினைவு கூறப்படுவார்கள். ஒட்டுமொத்த குடும்பமாக இந்த தீனுல் அந்த இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் இந்த அல்லாஹ்விற்காக அந்த குடும்பமாக பாடுபட்டார்கள்.
ஹஸரத் ஹாஜரா அம்மையார் பாலைவனத்தை மண்ணில் கொண்டு போய் விட்டாங்க. பாலைவனத்தை மண்ணில் கொண்டு போய் விட்டாங்க. என்னன்னே ஒன்றும் தெரியாது. அல்லாஹ்வுக்கான ஏற்றுக்கிறேன், நீங்கள் போயிட்டு வாங்க. திரும்பி பார்க்காம ஹஸரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்க போயிட்டாங்க. போன உடனே தண்ணி தன் மகனுக்கு இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் கை குழந்தை தண்ணி தாகம். சஃபா மர்வாக்கு 7 முறை இங்கிட்ட அங்கிட்டும் போகிறாங்க. உடனே தண்ணி கிடைக்கல, வந்து உட்காராங்க. இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் காலால் பூமி உதைக்கின்றார்கள். ஜம்சம் நீர் வெளிப்படுகிறது. சின்ன கல்லை வைத்து அதை சுற்றி கிணறாக கட்டி விட்டார்கள். உடனே இந்த ஜம்சம்னுக்கு பேரிடப்படுது. அப்போ ஹஸரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களினுடைய குடும்பங்களையும் அல்லாஹ் கியாமத் நாள் வரை பேச செய்தான். யார் யாரெல்லாம் ஹஜ்ஜுக்கும் உம்ராவுக்கும் செல்லுகின்றார்களோ அவர்கள் எல்லாம் சஃபாவிற்கும் மர்வாவிற்கும் ஏறி போயிட்டு தான் வந்து ஆகணும். அது ஒரு கடமை. இந்த சஃபா வல் மர்வத்து மின் ஷஆயிரில்லாஹ், சஃபாவும் மர்வாவும் நம்முடைய அடையாளங்கள் ஒன்று என்பதாக அல்லாஹ் சொல்கிறான் அல்லவா. அப்போ ஹஸரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களினுடைய அந்த வாழ்வாதாரத்தினுடைய நாம் பெறக்கூடிய படிப்பினை என்னவென்றால் அல்லாஹ்வினுடைய அந்த கட்டளைகளை நாமெல்லாம் பிற்படுத்துவதற்கு வைக்கப்படணும். அல்லாஹ் குர்ஆன் தொழுகையை பற்றி சொல்றான், ஜகாத்தை பற்றி சொல்றான், சதக்காவை பற்றி சொல்றான், இன்னும் பல நன்மைகளை பற்றி சொல்லுகின்றான். அந்த நன்மையினுடைய விஷயங்களை எல்லாம் நாமெல்லாம் பிற்படுத்துவதற்கு வைக்கப்பட வேண்டும் என்கின்ற விஷயத்தை உங்களிடத்தில் நான் ஆழமாக பதிவு செய்து கொள்கின்றேன். எதை கேட்டோமோ அதன்படி அமல் செய்யக்கூடிய நல்ல நசீபை அல்லாஹ் நமக்கும் நம் குடும்பத்தார்கள் அனைவருக்கும் தந்தல் புரிவானாக. வமா தௌஃபீகி இல்லா பில்லாஹி அலைஹி தவக்கல்து வ இலைஹில் உனீப். வாஹிர் தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.